Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மழை இந்த குளிர் டைமுக்கு ஏற்ற மாதிரி நல்ல காரசாரமான சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் யாருக்காவது கோல்டு சளி பிடிச்சிருந்தா இந்த குழம்பை வச்சு கொடுத்து பாருங்கள், நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் ஒரு கடாயில் மிளகை வறுத்து எடுக்க போகிறேன். எந்த அளவுக்கு நான் போடுறேன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு போடுறேன். இது நல்லா வறுத்து எடுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. மிளகை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்குங்க. மிளகு நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்க்குறேன். சீரகத்தை ஃப்ரை பண்ணும்போது பார்த்து ஃப்ரை பண்ணுங்கள், ஏன்னா சீக்கிரமாக அது கரிஞ்சு போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சீரகம் சேர்த்த கொஞ்சம் நேரத்துலேயே நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் நான் எந்த அளவுக்கு சேர்க்குறேன்னா, ஒரு 2 பத்தை தேங்காய் பத்தையே இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்து இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டு எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும்னா, நார்மலாக தேங்காயில் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் பார்த்தீங்களா, அது சுத்தமாக ட்ரை ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா ஆற விடுங்க. ஆறிட்ட பிறகு அரைச்சி எடுத்துடலாம். நல்லா ஆறிட்ட பிறகு நான் இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்ததை தனியாக அப்படியே வச்சுருங்க. நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சேம் அதே கடாயில் நான் எண்ணெய் சேர்க்குறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த குழம்புக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். என்கிட்ட இப்போத்துக்கு நல்லெண்ணெய் இல்லை, ஸோ நான் ரீஃபைண்ட் ஆயிலே யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பூண்டு உரித்து இது கூட சேர்த்துக்கிறேன். இதையும் இது கூடயே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க இந்த எண்ணெயிலேயே. நம்ம போட்ட வெங்காயம், இந்த பூண்டு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி வந்த உடனே இதில் நான் ஒரு சின்ன தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடயே சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். ஒருவேளை நீங்கள் மிளகாய், தனியா தனித்தனியாக அரைக்கிறதா இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு சேர்த்துக்குங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் குழம்பு மிளகாய்த்தூள் ரெசிபி வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. இது போட்டு ஒரு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்குங்க. ஒரு நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த மிளகு, ஜீரகம், தேங்காய் பேஸ்ட்டு அதையே இது கூடயே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த குழம்ப பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காரம், கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே நான் அந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தேவையான அளவு சால்ட்டும் போட்டுக்குங்க. இதில் புளியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. அப்படி புளிப்பு பிடிக்காதுன்னா நீங்கள் அந்த புளி தண்ணியை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அப்படியே கூட நீங்கள் கொதிக்க விடலாம். இப்போ மூடி போட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும், அதுக்கு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த குழம்பு நல்லா திக்காகி அந்த எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். தேவைப்பட்டால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். நான் சும்மா அப்படியே தான் இந்த குழம்பு வைக்க போகிறேன். ஜஸ்ட்டு அப்படியே மூடி போட்டுக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு அந்த மேலே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. சேம் டைம் இந்த குழம்பு நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இருந்துச்சுன்னா ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு இன்னும் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். என்கிட்ட கொத்தமல்லி இல்லாததால் ஜஸ்ட் நான் அப்படியே ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த சீசனுக்கு ஏற்ற குழம்பாக இது இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.